மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பட்டாசு, பலகாரம், மூக்கு பிடிக்க சாப்பாடு அப்படிங்கிற பல விஷயம் நம்ம மனசுல வந்து ஓடிட்டு இருக்கும். பல பேருக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த இளமை ஊஞ்சலாடுற மொமெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு பொது தளத்துல ஆரம்பிச்சு சோசியல் மீடியா வரையும் ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னடா தீபாவளி வரப்போற வைபே தெரியலடா, ஒரு 4 பட்டாச வாங்கி வெடிங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90ஸ் கிட், 80ஸ் கிட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்சி மேலயும் 2கே மேலயும் ஒரு பயோ வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, "நாங்கலாம் எப்பவுமே ட்ரெடிஷனலா ரெடியா தான் இருக்கோம். நீங்க உங்க பூமரா கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த தீபாவளி யாருக்கு சிறப்பா இருக்கு? யார் வந்து அத சரியா வந்து ஃபாலோ பண்றா? யார் இந்த தீபாவளிய சரியான விதத்துல கொண்டாடுறா? அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்காக ஒரு பக்கம் ஜென்சி அணியும், இன்னொரு பக்கம் எங்களோட தீபாவளி தான் சிறந்தது. எங்களோட காலகட்டத்துல தான் நாங்க சரியா இந்த தீபாவளிய கொண்டாடணும் அப்படிங்கிறத பேசுறதுக்காக 80ஸ் அணியினர் வந்திருக்காங்க. வணக்கம். அரங்கத்துல இருக்க எல்லாருக்கும். முதல்ல தீபாவளி அப்படின்னு சொன்னோனயே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத மூத்தோருக்கு முதல் உரிமை அப்படிங்கிறனால உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். கலகலப்பா ஆரம்பிங்க. உங்களுக்கு தீபாவளினா என்ன ஞாபகம் வருது? ஐயா நீங்க சொல்லுங்க. தீபாவளி என்றாலே பொதுவாவே மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை தான். ம். அதுவும் எல்லா தரப்பினருக்குமானது. அந்த வகையில அந்த காலத்து தீபாவளி இன்னும் மகிழ்ச்சியானது. ஒருவித எதிர்பார்ப்போட நாங்க கொண்டாடியிருக்கோம். ஏன்னா, இப்ப ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கிட்டாலும் இப்ப பலகாரம் ம். அப்டின்னா, இப்ப தடுக்கி விழுந்தா டீ கடைகள்லயே பலகாரம் இருக்கு. அதனால இப்ப அது ஒண்ணும் பெரிய மேட்டரா தெரியல. அந்த காலத்துல வீடுகள்ல தான் அந்த தீபாவளிக்கு சில பண்டிகைகள் தனங்களுக்கு தான் நமக்கு பலகாரங்கள்லாம் செய்து தருவாங்க. அதனால அது எப்ப கிடைக்கும்? அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்ப எல்லாம் ரெடிமேடு செட் இதெல்லாம் ட்ரெஸ்ஸுகள்லாம் வந்துட்டுது. ம். ஆனா அந்த காலத்தில அப்படி கிடையாது. துணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தையல்காரங்க கிட்ட குடுத்து தைக்கணும். அது எப்ப கிடைக்கும்னு அதில ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதில சின்ன வயசுல ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்போம். ஏன்னா துணி எடுக்க போறதுக்கே அப்பாவ தேடணும், சொந்தக்காரங்கள தேடணும். கரெக்ட்டா அந்த நாள் எப்பப்பா கூட்டிட்டு போறேன்னு கேட்கறதுல ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. ம். சனி, ஞாயிறு லீவ்ல போவோம்பாங்க. அப்புறம் மழை பெஞ்சதுன்னா அது போ முடியாதும்பாங்க. இப்படி அந்த இயற்கை இதெல்லாம் தாண்டி எடுத்த உடனே ம். அத கொண்டு போய் தையல்காரங்க கிட்ட குடுக்கணும். ம். அது குடுத்துட்டு அவன் நாளைக்கு வா 2 நாள் கழிச்சு வான்னு சொன்னாலும், நம்ம முன்னாடியே போய் நின்னுகிட்டு, "அண்ணாச்சி அது என்னாச்சு? நம்மளது தச்சிருவாங்களா?" அப்படின்னு அது ஒரு ஆர்வம். அவன் பிறகு காலர் தச்ச உடனே அதில அதுக்கு ஒரு ஃபினிஷிங் ஒரு ஒரு பட்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம இப்படி எட்டி பார்க்குறது. பட்டன் வச்சுட்டாங்க. அப்போ அடுத்த நாள் நமக்கு கையில தந்துருவாங்கன்னு இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது. இப்போ தீபாவளி அப்படின்னோன நீங்க வந்து டைலர் கடையில இருந்து போறீங்க இல்லையா? அதுக்கான பதில ஜென்சி என்னவா வச்சிருக்காங்க பார்ப்போம். ஏன்னா, இவரு என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கான தீபாவளின்றது புத்தாடையில இருந்து ஆரம்பிக்கும். நாங்க டைலர் கடையில போய் அடம் பிடிப்போம்ன்றாங்க. சோ உங்களுக்கு அது இன்னைய காலத்துல ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. சோ உங்களோட வே ஆஃப் செலிப்ரேட்டிங் தீபாவளி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தீபாவளினாலே ஞாபகம் வருது தீபாவளி லீவு தான். ம். லீவு குடுத்தா தான் தீபாவளியே கொண்டாட முடியும். தீபாவளி லீவு. அதுக்கப்புறம் புது படம். அதுக்கப்புறம் டிவில போடுற ஷோஸ். இதெல்லாம் இல்லாம எங்க தீபாவளியே கிடையாது. அப்ப புது நீங்க புது நீங்க பட்டாசு. ஆக்சுவலா இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். புது படத்துக்கு போயி, வீட்ல நிகழ்ச்சி பார்க்கிறதெல்லாம் இந்த பக்கம் தான். ஏன்னா, ஜென்ஸீஸ் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட தான் அவங்க வைக்கிறாங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு புது படம் எங்க ஹீரோஸோட படம் வருது. அ அது நாங்க போய் எதுல கொண்டாடுறோம். பார்க்குறீங்க? ஓடிடிலயா? ஓடிடிலயும் பார்க்குறோம், சினிமாலயும் பார்க்குறோம். ஏன் ஓடிடில எதுக்கு பார்க்கக்கூடாது? ஓடிடில பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எல்லாரும் போயிட்டு அடிச்சு புடிச்சு தீபாவளிக்காக சினிமா தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்குவாங்க. ம். ஆனா நாங்க ஓடிடில வீட்ல இருந்து ஜாலியா பார்த்துட்டு போயிடுவோம். இப்ப இந்த பலகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆமா. இப்போ ஜென்ஸி கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேக்கரி, அப்புறம் ம். ஸ்டால்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற பலகாரம் தான் இருக்கும். அதிரசம் அப்படின்னாலே அவங்க வந்து உடனே Amazonலயோ இல்லன்னா கூகுள்லயோ தான் ம், பார்க்குறாங்க. ம். பட் உங்களோட ஜெனரேஷன்ல பலகாரத்த வந்து எப்படி மேக் பண்ணுவீங்க? அதுக்கான ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. எல்லாம் வீட்ல மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்து வீட்லயே செய்வாங்க. ம். எங்க அம்மா, அப்பாவும் சேர்ந்து செஞ்சுடுவாங்க. பலகாரம் செஞ்சு அதிரசம் செய்வாங்க. அன்னைக்கு நைட்டே நோன்பு கும்பிடுவாங்க. ம். அந்த அதிரசத்தலாம் படைச்சு, வடை, கிடை எல்லாம் படைச்சு நாங்களும் சாப்பிடுவோம், நண்பர்களுக்கும் குடுப்போம். பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதோட ஸ்வீட்டு வெளியிலேருந்து வரும் எங்களுக்கு. ம். ஸ்வீட்டே வெளியிலேருந்து வரும். நாங்க ஸ்வீட் அவ்வளவா செய்றது கிடையாது. பட் வரும். அதையும் படைப்போம். அ. படைச்சு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் குடுத்துருவோம். நாங்களும் சாப்பிடுவோம். அப்படியே கட் பண்ணி இங்க வந்துரும். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கலாம் பலகாரம் செஞ்சு மத்தவங்களுக்கு குடுப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட எப்படின்னா, நீங்க வந்து பலகாரம் செய்றீங்களா இல்லையான்ற முதல் கேள்வி. 2வது என்னன்னா, நீங்க வந்து இருக்கிறத மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்களா இல்லையா? உங்களோட பார்வையிலயும், உங்களோட செலிப்ரேஷன்லயும் இந்த பலகாரம், ஸ்வீட் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உங்க வீட்ல மேக் பண்றாங்களா? ம். சார் பலகாரம்னு அவங்க சொன்னாங்க. ம். இந்த முறுக்குன்னு ஒண்ணு செய்வாங்க. ஆமா. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் வரும். ம். அவங்க செய்ற பலகாரம் என்னமோ ஒரு பண்டிகைக்காக தான் இருக்கும். ம். அது வந்து இட்லிக்கு முறுக்கு, தோசைக்கு முறுக்கு, ரசத்துக்கு முறுக்கு, எல்லாத்துக்கும் முறுக்கு அந்த முறுக்கு தான். வேதனை இருக்கே! ஆமா. அதே மாரி இங்க வந்து அந்த வேஸ்டேஜ் தான் நான் சொல்ல வரேன்.
தீபாவளி அன்னைக்கு மட்டும் அக்கம் பக்கத்துல இருந்து நிறைய பலகாரம்லாம் கொடுத்து விடுவாங்க. அன்பு பண்பு பாசம் இல்ல, அவங்க வீட்ல காலியா இருக்காது, நம்ம வீட்ல கொடுத்து விட்டுருவாங்க. சரி. நம்மளும் அதுக்கு மேல ஒரு பெரிய அண்டால் எடுத்து கொடுத்து விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு அந்த வேஸ்டேஜ் கிடையாது. வேணும்னா நாங்க செய்வோம், இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு மினிமலிஸ்டிக்கா கொண்டாடிட்டு அந்த வேஸ்டேஜ் வந்து இங்க கிடையாதுனால எங்களுக்கு அது பெருசா இல்ல. மற்றவங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? எங்கள் வீட்டில் வந்து பலகாரம் செய்வாங்க. இப்போ எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு தேவையான பொருள்லாம் அவங்களே போயிட்டு மில்லில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் போவோம். ஆனால் என்னென்னா எங்கள் வீட்டில் தீபாவளின்னா இந்த பட்டாசு தான் வெடிக்கிறது தான் தீபாவளி அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் தீபாவளினா பலகாரம் மட்டும்தான். அவ்வளோ பலகாரம் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுத்து சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் நான் எடுத்துடுவேன். நிஜமா ரொம்ப வியர்டான 2K கேப்ப நீ. பலகாரம் எனக்கு வந்து தீபாவளி டைம்ல தான் பலகாரம் கிடைக்கும், மற்ற நாளெல்லாம் செய்ய முடியாது. கேட்கும் போதும் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. வாங்கி கொடுத்தாலும் எப்பாவது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது தான். மற்றபடி தீபாவளியில தான் பலகாரம் அதிகமாக செய்யறது. இப்போ இவங்களோட பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, பலகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது வீட்டில் இருக்க அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறதுக்கு தான். நாட் பண்பு பாசம் அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து ஜஸ்ட் இருக்கிறத காலி பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் அதை குறைச்சிட்டோன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, இப்போ அதனால வந்து அவங்க வேஸ்டேஜஸ்லாம் குறைக்கிறாங்களாம். உணவு வேஸ்ட் ஆகிறது குறைக்கிறோன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தீபாவளிங்கிறது என்னன்னா ஒரு உறவுகள் ஒன்று கூடி இருக்கிற ஒரு நல்ல நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வாழ்கிற நம்முடைய உறவுகள்லாம் சரணாலயம் மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அக்கா வருவாங்க, அண்ணி வருவாங்க, அத்தான் வருவார், மருமகள் வருவா, மச்சான் வருவார், எல்லாம் வருவாங்க. அத்தை பொண்ணு வரும், வரும், எல்லாம் வரும். அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொறுப்படுத்தி செய்வாங்க. இப்போ அம்மா சுடுற முறுக்கு, அத்தை சுடுற வடை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீடை, இப்படி சித்தி சுடுற வந்து ஒவ்வொரு விதமான பலகாரங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பலகாரங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பலகாரமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பல காலங்கள் கடந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்மா அப்பா சொல்லுவாங்க, இடையில வந்து எதுவும் தின்னுடாதீங்க, அப்புறம் வந்து அது தப்பாக போயிடும், சாமிக்கு படைச்ச பிறகு தான் சாப்பிடணும்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் காத்திருப்போம். காத்திருந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் போய் முதல்ல போய் காக்காவுக்கு படைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. மேலே போய் படைக்கப்போம். படைக்க காக்காவே இருக்காது. காக்கான்னு கத்துவோம், ஒரு காக்கா வராது. அப்படியே ஒரு காக்கா வந்தாலும் அப்பா வந்துச்சுரா, அடுத்து சாப்பிட போகணும், ரெடியாக இருக்கும் அப்படின்னா உட்கார சமயம் தான் எவனா பார்த்து வெளியே வச்சுக்குவான். அந்த சமயம் ஓடிவிடும் காக்கா. கடைசியில் பார்ப்போம் நாங்களே காக்காவை தின்னுட்டு அம்மா காக்கா தின்னுடுச்சு அப்படின்னு பலகாரம். உங்கள் ஜென்ரேஷன் தானே, ஏன்னா அப்போ இவங்களாம் பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த வெடி வைக்கிற நீங்கள் தானே? இல்லை அது உண்மைதான். இருந்தாலும் கூட நான் அந்த பலகாரம்ங்கிற விஷயத்த சொல்கிறேன். இந்த பலகாரம் விஷயங்கிறது ஒரு பரிமாற்றமாக இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அன்னதம்பி மாதிரி இருப்போம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் அந்த பலகாரத்தை நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் கொடுப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து ஒரு பெரிய தேச ஒற்றுமையே வெளிப்படுத்துது. இப்போ இவங்க இந்த விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமா இவங்க ஒரு கன்சர்வேட்டிவா ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குல்ல, பழமைவாதத்தை பின்பற்றாங்க அப்படின்னு இருக்கும். அப்படின்றப்போ அது அந்த விஷயத்துல எதுல நீங்க மாறுபடுறீங்க? அவங்க பண்றது எது ரொம்ப பழமைவாதமா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு? பின்னாடி மைக் கொடுத்துருங்க. ஆக்சுவலா இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, எங்க வீட்ல அம்மா செய்வாங்க அப்படின்னு. அப்போ யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா, சித்தி, பெரியம்மா அப்படி பெண்கள் மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா, தம்பி யாருமே அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருந்திருக்கவே மாட்டாங்க. பெண்கள் சார்ந்த ஒரு இது மட்டும்தான் அதில் இருந்திருக்கும். ஆனா இப்போ 2Kidsல வந்து நாங்க எங்களுக்கு வேணும்னா நாங்க வந்து நீங்க எல்லாம் சுடுவீங்க, அந்த மாவு அரைக்கிறது, அரிசியை மில்லு தூக்கிட்டு போறது. அப்பெல்லாம் பைக் கிடையாது, அப்ப சைக்கிள் தானே. அப்படியெல்லாம் இல்லையே, எங்கட தம்பி எல்லாம் கடைக்கு போவான், மாவு அரைச்சிட்டு வானா மில்லுக்கு போவான். இப்ப வந்து நம்ம வீட்லயே எல்லாமே வச்சுக்கிறோம். அங்க பாருங்க ஒருத்தர் பொங்குறாரு பாருங்க, அவர்கிட்ட கொடுங்க மைக்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து வீட்டு வேலை செய்யறாங்க தான். இல்ல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேலை செஞ்சாங்க, அப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் வேலை செஞ்சவங்க தான். இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே எங்க அண்ணன் எல்லாருமே ஒன்னா செய்வோம். நானே மாவுலாம் இடிச்சு கொடுத்துருக்கேன் எங்க அம்மாவுக்கு. நோட் த பாயிண்ட் வரானே. இப்போ இந்த டாபிக்ல இருந்து அப்படியே நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட பார்வையில இருந்து ஜென்சி செலிப்ரேஷன்ல என்ன தவறு பண்றாங்க? தீபாவளியை அவங்க தீபாவளியாவே நம்ம கன்சிடர் பண்றது இல்ல, அது அவங்க என்ன தவறா பண்றாங்க? அந்த பண்டிகை எல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எதனால தொலைக்கிறாங்க? எதனாலனா அந்த காலத்துல வந்து உறவுகள் எல்லாமே பண்டிகைனாவே எல்லாம் ஒன்னா கூடி ஒன்னா சாப்பிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? தீபாவளிக்கு கூட்டாஞ்சோறா? அந்த நேரத்துல விளையாடும் போதோ நம்ம இது பண்ணும் போதோ அந்த நேரம் இப்ப தீபாவளினா காலையில சாமி கும்பிடுவாங்க, ஒரு 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குறது, அந்த எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறது, அந்த பண்டிகையெல்லாம் இந்த 2K கிட்ஸ் தொலைச்சிட்டாங்க. அத எங்க ஜெனரேஷனோடய அது போயிடுச்சு. சார் ராம் சார், இப்போ உங்களோட பார்வையில ஜென்சி கிட்ஸ் என்ன தவறு செய்யறாங்க தீபாவளியை நம்ம தீபாவளியா கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுக்காக? அதாவது
அந்த பழக்க வழக்கமே மொத்தமாக மாறிடுச்சு. மாறிடுச்சு. இப்போ தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு பழக்க வழக்கமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை. அப்போது உறவுகள்லாம் ஒன்று கூடி ஒன்றா இருந்து இந்த தீபாவளியை கொண்டாடினாங்க. ம். இப்போ பப்புலையும் மப்புலையும் தான் இந்த தீபாவளி கொண்டாடப்படுது. பப்புலையும் மப்புலையும் கொண்டாடப்படுது. நல்ல நல்ல ஒரு ஷார்ட் லைன் ஒன் லைன் அப்படியே இங்கே கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தீபாவளி பப்புலையும் கிளப்லையும் போகுது எப்படி? மேம் உங்களோட பாயிண்ட். கிரீட்டிங் கார்டுன்னு ஒன்று இருக்கு. ஆமா இருந்துச்சு, இருந்துச்சு இருக்குன்னு கிடையாது, இருந்துச்சு இருந்துச்சு. எங்க காலத்துல ம். கிரீட்டிங் கார்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். ம். அதுக்காக தனியா மார்க்கெட்ல சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க. ஆமா அங்க வந்து வெறும் கிரீட்டிங் கார்டு மட்டும்தான் கிடைக்கும். ம். அங்க வந்து விதவிதமா இருக்கும். பிரதர்ஸ்க்கு தனியா, ஆம், ப- பெரியப்பாக்கு தனியா, சித்தப்பாக்கு தனியா, இந்த மாதிரி உறவுகளுக்கு தனியா. அதுக்கப்புறம் நடிகர் நடிகைகளோட படங்களோட வரும். அரசியல் தலைவர்களோட படங்களோட வரும். நம்ம அனுப்ப போறது யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, அவங்களுக்கு பிரத்யேகமா யாரை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு, அவங்களுக்காகவே அந்த மெனக்கிட்டு போய் வாங்கி அந்த கார்டை வாங்கினா உடனே அனுப்ப முடியாது. இப்போ கார்டை வாங்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ அந்த போயிட்டு மெனக்கடல் இவங்க கிட்ட இல்ல இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல யாருக்குமே இல்ல. ம். போஸ்ட் ஆஃபீஸ் போய் அதுக்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்க அவங்க அட்ரஸை ஒரு எழுதி ஆன்சர் வச்சாங்க. நாங்க டெக்னாலஜிக்கலா நாங்க முன்னேறி ஆ இருக்கோம். ஓகே அவ்வளவுக்கு நாங்க டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்றாங்கல்ல. நமக்கும் ஆ. நமக்கும் கிரீட்டிங் கார்ட்ஸ் வரும். ம். வந்த உடனே அந்த போஸ்ட்மேன் கொண்டு வருவாரு. அவர் வெளியில நின்று பெல் அடிப்பாரு. அந்த பெல் அடிச்சு நம்ம பேரை கூப்பிடுவாரு. நம்ம பேர்லயே வரும் அந்த கிரீட்டிங் கார்டு. ஓகே. நம்ம பேரை கூப்பிட்ட உடனே ஒரு ஒரு பரவசம், அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் அதை வாங்கி பிரிச்சு உள்ள யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா இந்த 2K கிட்ஸ்க்கு கிடையவே இப்போ கிடையாது. ஜென்சி கிட்ட அந்த அதாவது உங்கள்ட்ட ஒரு மெனக்கடல் இல்ல. அது தீபாவளிக்கான சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. கிளப்லையும் பப்புலையும் மப்புலையும் உங்களோட தீபாவளி கழிஞ்சிருது. அதாவது அதிகப்படியான குடிப்பழக்கம் மித்த பழக்கங்கள்ல குறைஞ்சிருது. தீபாவளியே நீங்க பண்ணல. இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்க குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட இயலாமையும் வறுமையும் தான் அவங்க வந்துட்டு எங்களோட செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ம். ஆனால் எங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. அவங்க சொன்னாங்க கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவோம், அது டோர் கொண்டு போய் டெலிவர் பண்ணுவாங்க வித் நேமோட. ம். இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கிரீட்டிங் கார்டு போட்டால் அவங்களும் அதே நேமோட அதே இதில் கொண்டு போய் கொடுக்க ம். ம். போகிறாங்க. ம். அந்த மாதிரி எங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்ப இவங்க அதே இப்ப நேரம் இவங்க என்ன தவறு பண்றாங்க நேசி? ஏன்னா இந்த விஷயங்கள் பேசுறப்ப உங்க மேல இருக்க குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. உங்களோட பார்வையில் அவங்க வந்து எப்படி அதை தவறா அவங்க பாக்குறாங்க? வந்துட்டு ஒரு ஃபார்மேட் செட் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் தீபாவளினா கொண்டாடணும், காலையில் எந்திரிக்கணும், காலையில் குளிச்சுட்டு ம். பலகாரம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அவங்களோட ஃபார்மேட். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் திணிக்கிறாங்க ம். ஆக்சுவலாக. இப்போ ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஜென்சியா நீங்க வந்து எப்படி வில்லேஜ் சாயல தான் கொண்டாடுறீங்களா இல்ல நீங்க ஜென்சியா தான் கொண்டாடுறீங்களா உங்களோட தீபாவளி? ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கிறது தீபாவளி அன்னைக்கு அந்த ஒன் டே லீவ். ம். நம்ம என்ன பண்ணலாம்னா அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருப்போம். ம். ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு 10 மணி வரையும் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் 6 மணிக்கெலாம் எழுப்பிவிட்டு நமக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறது. ம். ஆனால் அதை தான் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ம். ஸோ அதனால அது மாதிரி 6 மணிக்கு எழுப்பிவிட்டு நம்மளை குளிக்க வச்சு நமக்கு அந்த டைம்ல சாப்பிடவே தோணாது. ஆனா அத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நமக்கு சாமி கும்பிட தோணாது. ஆனா அத பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பண்றத நம்ம கிட்ட திணிக்கிற மாதிரி திணிப்பு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு திணிப்பா இருக்கு அப்படின்னா அவங்க திணிக்கிறதுலாம் இல்லை. அன்னைக்காவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ம். உடம்பு கூலிங் ஆகும். ம். அதுக்காக தான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. குளிச்சாதான் அந்த ஒரு தரித்திரம் போவோம், ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் பாடி. இவங்க சொல்றது என்னன்னா எங்களை நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க உங்களோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சாமி கும்பிடுறது அப்படிங்கிற சம்பிரதாயத்தெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட திணிக்க? எங்களுக்கு கிடைக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் லீவ் அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பாயிண்ட் பாக்குறப்போ? மொத்தத்தில் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ம். அவங்க யாரோடையும் ஒன்றுதலா இல்லைங்கிறது தெரியுது. ம். நாங்கள் சொன்னது என்னன்னா எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் உறவினர்கள், எங்களுடைய பாசம், எங்களுடைய அன்பு இதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு பண்டிகை தான் தீபாவளி. நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். அவங்க நீ என்ன எழுப்பிடாத, ம். என்ன குளிக்க வைக்காத, நான் நினச்சபடி செய்யணும், ம். எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, இதில் ஒன்றுதலே இல்லை. ம். அந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புனது கூட ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடு தான். ம். அப்போ அவங்களுக்கு கிரீட்டிங் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு ஒரு இதில் போட்டு விட்டுதாங்க. திறந்து அவங்களோட பாயிண்ட் என்னன்னா நாங்க வந்து கடைக்கு போய் கிரீட்டிங் கார்டு வாங்கி அதை ஃபில் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போஸ்ட் பண்ணி கொடுக்குற அதே அன்பு நான் மெசேஜ் பண்றதுல இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறதுலே இருக்குன்றாங்கல்ல. அந்த அன்புன்றது கொடுக்கறது அது எப்படி கொடுத்தா என்னன்ற ஒரு அது பாயிண்ட். வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்கு. ம்.
அந்த வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் நாங்கள் வேறுபடுதோம். இப்போ அது வந்து ரெடிமேடு ட்ரெஸ் ஆகட்டும், பலகாரம் ஆகட்டும், வாழ்த்து ஆகட்டும், எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. இது உள்ளார்ந்த அன்பு. இந்த உள்ளார்ந்த ஒரு அன்புக்கு ஒரு பதில் உள்ள இருந்து வருது. அது என்னன்னு கேட்போம். தம்பி ரொம்ப ஆர்வமாகறப்ப நீங்க சொல்லுங்க. சார் இவங்களோட அப்பாவோ அவங்க தாத்தாவோ கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வாழ்த்து அவங்க சொல்லிருப்பாங்க? அனுப்பியிருப்பாங்க. நேரா அதை இல்ல சொல்ல இல்ல முடியாது. அது வந்து நேரா வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து இதுல மாறுபடுறாங்கல்ல. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ ஏன் கிரீட்டிங் கார்டு அனுப்புற, நீ நேர்ல போய் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியதானே, அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி அதுக்கு எவால்வ் ஆகிட்டாங்களோ அதே மாதிரி இதுக்கு நாங்க எவால்வ் ஆகிட்டோம். அதனால இப்போ அவங்க கிரீட்டிங் கார்டு அனுப்புறனால அந்த அன்பு கம்மியா இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. அதே மாதிரி இப்போ நாங்க டெக்ஸ்ட் பண்றனால அந்த அன்பு கம்மியா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இல்ல இந்த மெசேஜ்ல வாழ்த்து வர்றது வந்து யாரோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல யாருக்காகவோ அவங்க யாரோ டைப் பண்ணி அனுப்புறாங்க. ஃபார்வர்ட் மெசேஜ் தானே நிறைய வருது இப்ப. அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படி பார்த்தா யாரோ கிரீட்டிங் கார்டு யாரோ greeting card. டைப் Okay. பண்ணி யாரோ அதுல print பண்ணி கூட வர்றாங்க. நம்மளோட மெனக்கெடல் நிறைய இருக்கு. கடைக்கு போறோம், வாங்குறோம், நம்ம சைன் பண்றோம், அதுலயே 2 வார்த்தை எழுதுறோம். அதெல்லாம் இவங்க வந்து யாரோ மெசேஜ் இவங்க ஃபார்வர்ட் பண்றாங்க. அது தாண்டி இப்ப அது கூட கிடையாது. இங்கே இப்ப எவ்வளவு விஷயங்கள் ஒரே இருக்குன்னா நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப கூகுளுக்கு அது கூட போகணும், கிடையாது. ChatGPT கிட்ட போகணும், அவங்க கிட்ட விஷஸ் கேட்கணும். இந்த இப்ப விஷஸ் இன்னொருத்தன் இப்ப அது கூட அனுப்பியிருக்கானு கிடையாது. பார்க்கணும். மெசேஜை வந்து ஃபார்வர்ட் கூட பண்றது கிடையாது. ஸ்டேட்டஸ்ல வைக்கிற விஷஸ் பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ, அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்டஸ் வந்து 24 ஹவர்ஸ் டெலீட் ஆயிடும். அவங்க வைக்கிற மெசேஜ் வந்து இன்பாக்ஸில் வர மெசேஜ் ஆல் கிளியர் கொடுத்துட்டோம்னா அது போச்சு. ஆனால் இந்த க்ரீட்டிங் கார்டு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அன்னைக்கு சைக்கிளில் பெல் அடிக்கும் போது என்ன சந்தோஷம் வந்ததோ அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும் 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும். அதை வந்து அந்த அந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக கொடுக்காது. ஆக மொத்தம் மேமுக்கு ஸ்பெஷலா கிரீட்டிங் கார்டு வந்திருக்கு. இந்த ஷோ மூலம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தீபாவளியில உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ வருஷம் தீபாவளியில மறக்க முடியாத மொமெண்ட் அப்படின்னு. சின்ன வயசுல வந்துட்டு எங்க பாட்டி வந்து எழுப்புவாங்க. என்னன்னா, இன்னைக்கு புது ட்ரெஸ் போடணும் பாப்பா, எந்திரி, புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது ஊர்ல இருந்து வந்துருவாங்க. ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்தவொடனே புது ட்ரெஸ் போடணும், எந்திரி பாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது தான் தீபாவளி எந்திரிச்சே ஆகணுமா அந்த மைண்ட் செட்ல நாம இருப்போம். ஏன்னா ஸ்கூல் வந்து இந்த மாதிரி வீக் டேஸ்ல வந்துச்சுன்னா ஸ்கூல் ஒரு நாள் தான் லீவ். வீக் எண்டுனா கூட ஓகே. ஆனா ஸ்கூல் டேஸ்னால ஒரு நாள் தான் லீவ். அப்ப எந்திரிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். எங்க பாட்டி வந்து எழுப்பி ட்ரெஸ் கொடுத்து போய் குளிப்பாட்டிட்டு வரும்போது சண்டை போடுவேன். ஆக மொத்தம் உங்க எல்லாருக்கும் தூங்கி எந்திரிக்கிறதா தீபாவளி பிரச்சனை இல்லை. இதுல உங்களுக்கு மறக்க முடியாத தீபாவளி மொமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ அவங்க சொன்னாங்க மறக்க முடியாத தீபாவளினா காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பண்றாங்க. எந்திரிக்கணுமா? 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 அதுவே ஒரு கேள்வி. ஆனா நாங்க என்னன்னா, ம். காலையில 4 மணிக்கு எப்ப விடியும், நம்ம எப்ப எந்திரிச்சு அந்த புது ட்ரெஸ்ஸை போட போறோம், எப்ப எங்க அம்மா வந்து அந்த ஸ்வீட் எல்லாம் பலகாரம் எல்லாம் தர போறாங்க. ஏன்னா அவங்க சாமி கும்பிட்றதுக்காகவே எடுக்க விட மாட்டாங்க. நைட்டா செய்வோம். செஞ்சா ஒரு துண்டு கூட எடுத்து வாயில வைக்க கூடாது. ஏன்னா சாமிக்கு படைக்கணும். அந்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கும்போது, இப்ப அது இல்லன்னும் போது அந்த உறவுகள், அந்த செய்றதுக்கான உயிரோட்டம், அதுக்குரிய பாசம், அந்த சுவை, அன்பு அதெல்லாம் இப்ப கிடைக்கிறது சந்தேகமா தான் இருக்கு. இல்ல ஒரு பக்கம் உங்கள்ட்டலாம் பேசிட்டு இங்க இருந்து பாக்குறப்ப எனக்கே அப்படிதான் இருக்கு. லைட்டா பூமரா தான் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை உண்மையில் எனக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாம் வந்து நினச்சா நம்ம ட்ரெஸ் வாங்குகிறோம், பேண்ட்டு வாங்குகிறோம், ஷர்ட் வாங்குகிறோம், வருஷத்துக்கு வந்து ஒரு 10 அப்படி வாங்குகிறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு ட்ரௌசர் தான். இப்படி ஒரு நாள் என்ன பண்ணோம், என்னோட அனுபவத்தில் வந்து புது ட்ரௌசர் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த இனிப்பு இந்த காரம் எல்லாம் கொண்டு வந்து பாக்கெட்டில் சொருவி 2 பக்கம் சொருவிட்டு போய் விளையாண்டாச்சு. விளையாண்டுட்டு மறுநாள் பார்க்குறோம், என்னுடைய ட்ரௌசரில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்து கிடக்கு. என்னடா விழுந்து கிடக்குன்னா, கடைசியில் எலியார் அங்கே தீபாவளி கொண்டாடி இருக்கிறாரு. சுத்தமாக பெரிய ஓட்டை. சரி. எங்கள் அப்பா அடிச்ச அடி இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்ல வேளை தீபாவளி அன்னைக்கு ஓட்ட விழுன்னு சந்தோஷப்படுறேங்க. உங்களுக்கு தீபாவளினா என்ன பாட்டு ஞாபகத்து வரும்? எங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு தீபாவளி தீபாவளின்னு ஒரு சிவாசி பாட்டு ஞாபகம் வரும் 90s கிட்டுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு தீபாவளினா என்ன பாட்டு வரும்? பாத்தீங்களா, தீபாவளினா எல்லாம் மண்டே ஆட்டுறீங்க, முழிக்கிறீங்க. அப்படிங்கிட்டு பாருங்க. உங்களுக்கு தீபாவளினா இந்த ஐயா பாடிய காட்டுறேன், பாடுங்க. நான் சிரித்தால் தீபாவளி நாயகன் படம். மத்தாப்பு சுத்து போடட்டுமா பட்டாசு என்னமோ ஒரு பாட்டு இருக்கும். தீபாவளிக்கு தீபாவளி என்ன சின்ன குழி பாட்டி சொன்ன வைத்தியம்லாம் அந்த பத்மினி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ வந்து அங்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸ் போகுது. ஆமா. அது உங்களுக்கு என்ன பாட்டு? பூவே பூச்சுடவா இந்த படத்துல இருந்து அந்த பாடல் இளையராஜா இசையில பிரமாதமான பாடல். தீபாவளிக்கு அந்த பாடல் இருக்கா இல்லாத இதே இருக்காது. எல்லா இடத்துலயும் அந்த பாடல் ஒலிக்கும். அதே மாதிரி தீபாவளி பாடல்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு தீபாவளி பாடல்கள் தான் ஞாபகம் வருது? இப்பயாவது வருதா?
அஜித் தலை நடிச்சதுல ஒரு பாட்டு இருக்கு, தீபாவளி தலை தீபாவளி ஒரு பாட்டு இருக்கு. சொன்னோம் அப்படின்னா அது 80s song பரவாயில்ல அப்படின்னு பரவாயில்ல, சொல்லி நீங்க கேட்ட அது 80ஸ்லயே வராது, அது வந்து 90s எல்லாரும் காமனானதான் அது. நான் கேட்கறது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற பாட்டு, உங்களுக்காக ரிலீஸ் ஆன பாட்டு. ஒரு சாங் வரும், வான வெடிக்குதே ரோசி ரோசி அப்படின்னு சொல்லி. ஆமா, ரமணா படத்துல. அம்மா நீ எல்லாம் வந்து இங்க உட்கார வேண்டிய ஆளுமா, நீங்க பாதி பேர் இங்க உட்கார வேண்டிய ஆட்கள் எல்லாம் அங்க உட்காந்துருக்கீங்க. வேற ரமணா பாட்டு ஒண்ணு சொல்லியிருக்காங்க, தலை தீபாவளி நான் சொன்னேன். சொல்லுங்க வேற பாட்டு. இங்கெல்லாம் வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க சார், நீங்க சொல்ல வந்தீங்களே பாட்டு. நான் சிரித்தால் தீபாவளி. இந்த பழைய பாடலே ஒரு பாடல் இருக்கு, என்ன, உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, ஊரெங்கும் மனக்கும் தீபாவளின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. டக்குன்னு, ஐயா இந்த பாட்டை யாருக்கும் டெடிகேட் பண்றாங்க இல்ல பாத்துக்கிட்டு. இல்ல இல்ல நீங்க கடைசியில இல்ல இல்ல எதுக்கு சொன்னா, அதாவது மற்ற பாடல்களை கூட நீ சிரித்தால் தீபாவளிலாம் கூட அது வந்து ஒரு கற்பனை தான். ஆனால் தீபாவளிக்காகவே பாடல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இந்த 2 BH இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்கூல்லேயே அவங்க வந்து அந்த தீபாவளியை முடிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பார்க்கனாவே அப்பா அம்மா மகள் இவங்களும் பேசிக்கிறதே இல்லை, எல்லாமே இன்ஸ்டாகிராமு அந்த ஃபேஸ்புக்கு இதை பார்த்துக்கிட்டே முடிச்சிடுறாங்க. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். தீபாவளியை நிறைய மிஸ் பண்ணுறாங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம். என்னன்னா எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் சின்ன பிள்ளையில தீபாவளி கொண்டாடுறது எப்படின்னா, எங்களுக்கு நைட் ஆயிடுச்சுன்னா அந்த மருதாணின்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தீபாவளியே அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மருதாணியை தேடி கண்டுபிடிச்சி யார் வீட்டில் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சு நைட்டு இவங்க எல்லாரும் வீட்டில் பலகாரம் சுடுறது அதை வேடிக்கை பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு வாசலில் கோலம் போடுவாங்க. அந்த கோலத்தை தெருவில் இருக்க அத்தனை வீட்லேயும் எல்லாரும் யார் யார் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு எல்லாரும் அப்படி தேடி போய் பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படி போய் பார்க்குறது, எல்லா வீடுகள்லையும் போயிட்டு அந்த பலகாரத்தை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு போய் அந்த வீட்டில் போய் பலகாரத்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நேரடியாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். அது எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க. ஷார்ட்டா கேக்குறேன், இவங்க சொல்றாங்க அந்த மருதாணி கல்ச்சர், இப்போ உங்ககிட்ட கோன் மெகந்தி நிறைய வந்திருக்கலாம், அந்த மருதாணி கல்ச்சர் அவங்க சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அவங்க பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்க வெறும் saree மட்டும் தான் கட்டுவாங்க. நாங்கள் அப்படி இல்லைல்ல, டிஃப்ரெண்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்குது, ஜீன்ஸ் போடுவோம், எல்லாத்துக்குமே அந்த மருதாணி சூட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ கோன் போட்டால் கோன் கூட ஓகே, சுடிதார் போட்டால் அது கரெக்டாக. கூட வெளியில் கடையில் தான் சார் போய் போடுறாங்க. அண்ணெல்லாம் அரைச்சி வீட்டுல போட்டு விட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரு, கையெல்லாம் ஆரஞ்சா வந்திருக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வைக்கலாம் இருக்கேன், என்ன அப்படின்னா கிராக்கர்ஸ் பேட்டில் அப்படின்னு சொல்லி, அதாவது வெடி போட்டி. நீங்க ஒரு வெடி பேர் சொல்லணும், அதுக்கு பதிலாக இவங்க ஒரு வெடி பேர் சொல்லுவாங்க. யாருக்கு வெடி பெயர்கள் அதிகமா தெரியும் பார்ப்போம். இந்த பொட்டி வெடி, ஊசி ராக்கெட்டு, லட்சுமி வெடி, இது 3 வந்து லிஸ்ட்லயே வரக்கூடாது. இது 3 இல்லாம வெடிப்பேர் யார் அதிகம் சொல்றாங்க, இதுலயே தெரிஞ்ச பேர் யார் அதிகமா கிராக்கர்ஸ் வெடிக்கிறாங்க அப்படின்னு ஒன்னெல்லாம் பாத்துக்கிறேன் அவனே. அந்த ரவுண்டு டக்கு டக்கு. சரி ஓகே, இங்க இருந்தே ஆரம்பிச்சிரும். வெங்காய வெடி, வெங்காய வெடி, ஆட்டம் பாம், ஆட்டம் ஆட்டம் பாம், நாட்டு வெடி, நாட்டு வெடி, குருவி வெடி, குருவி வெடி, ராக்கெட். ஐயா ராக்கெட் சொல்லக்கூடாது. ஓ அப்படியா, ஆட்டோ பாம் தான். ஐயா ஆட்டம் பாம் அங்க வந்துருச்சுங்க. சக்கரம், சங்கு சக்கரம், சங்கு சக்கரம், புஷ்வானம், புஷ்வானம், ஒத்த வெடி, ஒத்த வெடி, பிஜிலி, பிஜிலி வெடி, பூண்டு வெடி, பூண்டு வெடி, கேமரா வெடி, கேமரா வெடியா? ஓகே ஓகே ஓகே. 2025 மாடலாக இருக்கும். சரவெடி, சரவெடி தம்பி, சரவெடி 1000 வாலா, 1000 வாலா, மத்தாப்பு கம்பி, மத்தா சொல்லுங்க. மத்தாப்பு, தீப்பொட்டி, அந்த லட்சுமி டிஸ்க்ளைமரே சொல்லிட்டேன். பாம்பு வெடி, பாம்பு, பாம்பு மாத்திரை, சுறுசுறுவத்தி, சுறுசுறுவத்தி, 7 ஷாட்ஸ், 7 ஷாட்ஸ். அடுத்து யார் விடுறீங்களோ அந்த டீம் அவுட் இருக்கும். சாட்டை, பென்சில், பென்சில், பாம்பு வெடி, விதவிதமா வெடிச்சறானே. பென்சில், பாம்பு வெடி, பென்சில், பென்சில். ஆக்சுவலி ராக்கெட் இருக்கு. முடி காத வேணாம், வெடியே சொல்லுங்க. ராக்கெட் வெடி, அது மேல மேல போய் எல்லாம் வெடிக்காது. சரி ஓகே, உங்க ஜென்சிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ராக்கெட். அடுத்து வாங்க வாங்க, கல்லு வெடி, கல்லு வெடி. ஐயா பயங்கரங்க. கல்லு, ரோல் பட்டாசு, ரோல் பட்டாசு, ஓலை வெடி, ஓலை வெடி, ஐயோ ரோல வெடி. கிளாப் பண்ணுங்க. ரோல வெடிலாம் அழிஞ்சே போச்சு இப்ப. ரோல் துப்பாக்கி, ரோல் துப்பாக்கி. ஐயா அவங்க ரோல் கேப் சொல்லிட்டாங்க. அந்த ரோல் கேப் எடுத்தா துப்பாக்கியோட சுடணும். அடுத்து ஓலை வெடி, ஓலை வெடி, ஓலை வெடி லீடிங்ல இருக்காங்க. அரியாங்குப்பம் வெடி, அரியாங்குப்பம் வெடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பம் வெடியோட சவுண்ட் வேற எதுலையுமே கிடைக்காது. எங்க ஊர் பக்கம்லாம் அந்த வெடி கிடைக்கல. ஆமா, அரியாங்குப்பம் எங்க பார்த்தாலும் கிடைக்கும், ரொம்ப ஃபேமஸ் அது. அப்படியா? கை பட்டாசு, இங்க பாருங்க, கை பட்டாசு, கை பட்டாசு. என்ன மின்மினி வெடி. வேற இதே இவ்வளவு நேரம் யோசிச்சு சொல்றீங்க நீங்க. வேற இப்போ வந்தே பாரத் ரயில். ஐயா வந்து ஆமா, பட்டாசு வந்திருக்கு இப்போ. ஆமா, அதே மாதிரி வந்துட்டு பீர் பாட்டில் ஒரு பட்டாசு வந்திருக்கு. ஆமா, புல்லட் பட்டாசு, புல்லட் பட்டாசு.
சரி, வாட்டர் மெலன் பட்டாசுலாம் வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. ட்ரெண்டிங்ல இருக்கு வாட்டர் மெலன் பட்டாசு. பீகாக்கு புஸ்வானம் வரும்ல ஆமா அந்த இது. தம்பி, அந்த பீக்காக்கு இந்த பாம்பு வெடியெல்லாம் லிஸ்ட்லயே வராது தம்பி. குப்பரை போட்டு வச்சோன்னா புஷ்குன்னு போகும், அதானே? அதெல்லாம் வெடியிலே வராது. எப்படி ரெயின்போ மாதிரி ஒரு வரும்ல ஆ. அது. சரி, ஓகே, கன்சிடர் வெடி. இருந்தாலும் இதுல லீடிங்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 80s தான். ஸோ 80s தான். இப்போ தலை தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண பர்சன்ஸ். ஸோ நீங்க உங்களோட தலை தீபாவளி அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தலை தீபாவளி இருக்கு, அது வேற டாபிக்ல இருக்கு. ஆசைப்படக்கூடாது. எல்லா தீபாவளியுமே ஐயா அங்க போக கூடாது. ஆமா இல்ல மகிழ்ச்சியான தீபாவளினாலும் அந்த தலை தீபாவளி கொண்டாடுறதுல ஒரு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி இருக்கு. புது உறவுகள், அதனால அந்த மாமனார் வீட்டுக்கு தான் போய் அதை கொண்டாடணும்னு ஒரு இது இருக்கு. முதல் தாய் தாப்பங்கிட்ட இருந்து நம்ம ஆண்கள் போய் மனைவி வீட்டில் மாமனார் மாமியாரோட அந்த மச்சினன்மாரோட உட்காந்து கொண்டாடுற தீபாவளி இருக்க, அது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் அந்த பலகாரங்கள் அதெல்லாம் வழக்கமானது தான். அவங்க அந்த புது துணி போடுறதும் சரி, எல்லாம் ஏற்கனவே சொன்ன விவரங்கள்னாலும் அந்த தலை தீபாவளிங்க ஒரு ஒரு விதமான ஒரு மன கிளர்ச்சியை ஏற்படக்கூடிய அது எந்த அந்த வருஷம் ஆமா அது எந்த நாளும் மறக்காது. அப்புறம் நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும், அது பல இதுகள் தாண்டி வந்திருப்போம். ஆனாலும் அந்த தலை தீபாவளிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுல பசுமையா எல்லா காலத்திலும் இருக்கும். அந்த ஐயா பின்னாடி பாருங்க, தலை தீபாவளினா அங்க ஐயா தான். ஐயா வாங்க. தலை தீபாவளின்னா அது ஊருக்கு ஒய்ஃப் ஊருக்கு போவாங்க. அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு, செயின், மோதிரம் இவ்வளவும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் கவனிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தனிப்பட்ட முறையாங்க ஐயா அது இல்லை, தனிப்பட்ட முறையில் கொண்டாடினாலும் வீட்டு தீபாவளி கொண்டாடின மாதிரி அது வராது. தலை தீபாவளி வந்து வீட்டு தீபாவளி அளவுக்கு வராது. ஆமா, அது என்னதான் செயின் மோதிரம் போட்டாலும் வீட்டில் இருக்க தீபாவளியே தனி தன்மை. நான் நிறைய பேருக்கு அந்த பலகாரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்காக போய் கொடுப்பேன். அதனுடைய தனி தன்மையே வேற. இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த செயின் மோதிரம்லாம் போட்டுன்னு ஒரே அது அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அது ஒன்றும் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. பல வருடங்கள் ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தலை தீபாவளின்னு ஒண்ணு நடந்ததே கிடையாது. ஏன்னா என்னோட மாமனார் மாமியார் என்னோட அப்பா எல்லாமே போர்ல இறந்துட்டனால எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதோட எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. இவங்க செய்ய மாட்டாங்க, இலங்கை போர்ல. ஆமா அவங்க செய்ய மாட்டாங்களா, நம்மளுக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதையும் கடந்து இந்த தீபாவளி நாங்க இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த உறவுகள் இருக்கும்போது அந்த வழி பெருசா தெரியாம போச்சு. அதுக்கு அந்த தீபாவளி தலை தீபாவளி போது எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்குன்ற அந்த சேட்னஸ் தான் ஞாபகம் வருமே தவிர மகிழ்ச்சியான தருணம் வர்றது கிடையாது. வேற யாருக்கு தலை தீபாவளி ரொம்ப அனுபவமா சிறந்த அனுபவமா இருந்தது? எனக்கு இருந்தது தான். இருந்தது இல்ல இருந்ததா? அதானே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கிறேன். போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எண்ணெய் வச்சு என் ஒய்ஃபை வந்து எனக்கு எண்ணெய் வச்சு விட சொன்னாங்க. அன்றைக்கி வந்து எப்போதும் வழக்கமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா வந்து தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு போய் குளிச்சுட்டு வான்றாங்க. அப்புறம் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வருவோம் நாங்கள். இல்லை எங்கள் அப்பா வச்சு விடுவாங்க. அன்றைக்கி வந்து என் ஒய்ஃப் வந்து எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டா. ஒரே குஜாலியாக இருந்துருமா? ஆமாம், அதனால அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான தீபாவளி தான். அதான், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லை, நம்ம ஒரு கெஸ்டா மாறும். அது வரை நம்ம ஆம்பளை பசங்களா பிறந்தா வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு பலகாரம் எடுத்து கொடுக்குறன்ற ஒரு வேலையை பார்த்துருப்போம். தீபாவளிக்கு தலை தீபாவளி நம்மளும் விருந்தாடிடா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்குல்ல, அது அப்படி இங்கே திரும்பும். உங்களுக்கு தலை தீபாவளி எப்படி இருக்கணும்? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, போனவங்கன்னா நல்லா மோதிரம் செயின்லாம் போடுவாங்க, தனிப்பட்ட கவனிப்பெல்லாம் ஐயாக்கெல்லாம் இருந்தது. அது மாதிரி இந்த ஐயாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி விட்டேன், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். உங்களோட தலை தீபாவளி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தலை தீபாவளினா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்கள விட வந்து பொண்ணு வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது. தீபாவளி அவங்க ஹாப்பியாக கொண்டாடுவாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இவங்க மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுக்கணும், செயின் போடணும், அவங்க சொன்னாங்களே வெள்ளி கிளாஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் எங்கள் ஜென்ரேஷனில் வந்து அந்த ஒரு இது இருக்கக்கூடாது, எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் தனியாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன முடியுதோ அதை நாங்கள் பண்ணிட்டு ஹாப்பியாக அதை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறோம். 80s வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை அடுத்தவங்க மேலே சுமத்திட்டு அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட சிம்பிளிசிட்டியான ஒரு தீபாவளி அப்படின்னா, தலை தீபாவளினா என்ன? நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதை டெஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன உங்களோட சிம்பிள் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த டைமில் வந்து உமன்ஸ்லாம் வந்து ஒர்க்கிங் போகிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான்.
ஆனால் இப்போ இருக்கிற உமன்ஸ் எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ எங்களோட பார்ட்டா அப்போல்லாம் வந்து வேலை பார்த்தா போதும், பொண்ணுங்க வந்து வீட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பங்கு என்ன அப்படின்னா வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பங்கு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் 2 பேருமே இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் 2 பேருமே வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது பொருளாதார ரீதியாக 2 பேர் வீட்டில் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், ஒரு சைடு மட்டுமே எதிர்பார்த்துட்டு இல்லாமல். அக்செப்டபிள் பாயிண்ட். உங்களோட பார்வையில எங்களோட தீபாவளி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தலை தீபாவளி. எங்களோட தலை தீபாவளி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா தூங்கி எழுந்தோமா, தீபாவளிக்கு 4 வெடியை அதைத்தான் வெடிச்சோமா, டெய்லி பண்றீங்களே. அது தலை நல்ல ஒரு 4 பட்டாசை வெடிச்சோமா, புடிச்ச கடையில போயிட்டு புடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டோமா அப்படின்னு சிம்பிளான ஒரு தீபாவளியா இதுல கொண்டாடுறோம். எது தெரியுமா புதுசா இருக்கு? அந்த பட்டாசு வெடிக்கிற மட்டும் தான் புதுசா இருக்கு. டெய்லி அதே மாதிரி தான் தூங்கி எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாளை மாத்திக்கிறீங்க. அது கப்பலா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அது கிட்டத்தட்ட அதே பிடிச்ச ஹோட்டல்ல சாப்பிடுறது பிடிச்ச அது ஒரு நார்மல் டே தானே. கன்சிடர்ஸ் நார்மல் டே தான். தீபாவளி அன்னைக்கு கப்பலோட போய் சாப்பிடுறது வேற ஃபீலிங். அவங்களுக்குலாம் எப்படி வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கப்பலோட ஒரு ஃபீலோ, அந்த மாதிரி எங்களுக்கு தனியா அதுக்கு போயிட்டு அடுத்த நாங்க என்ஜாய் தீபாவளியும் பண்றது அதே ஒரு ஹஸ்பண்டோட ஃபீல். தானே சாப்பிடுவீங்க. உங்களுக்கு வரப்போற ஒரு தலை தீபாவளி தான். அதுக்கு அடுத்த வருஷம் தலை தீபாவளியா கன்சிடர் ஆகாது. அதனால தான் கேக்குறோம். அது தீபாவளியை எதுக்கு வந்துட்டு அவ்வளோ பெருசா கொண்டாடணும்? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க கொண்டாடிட்டு போறோமே. தினமும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கிறத விட அன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸா இருப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தீபாவளிங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பட்டு வெட்டி அவங்க சட்டை கொடுக்க தீபாவளிக்கு மாட்டோம். மட்டும் தான் அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க, இல்லை மிச்ச நேரங்கள்லாம் அடுப்பு பற்ற வைப்பாங்க. தீபாவளினா அது வந்து ஒரு ஹோல்சம் மீலா பார்க்குறாங்க. ஓகே ஸ்நாக்ஸ்ல மட்டுமே ஒரு 5-6 ஸ்நாக்ஸ் இருக்கும். ஓகே டெசர்ட்ஸ்ல ஒரு 5-6 டெசர்ட்ஸ் இருக்கும். ஓகே இப்படி என்ன ஆகுதுன்னா, இவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே சமைக்கிறவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம வீட்லயே ஒரு வாரம் சமைப்பாங்க. சமைக்கிறவங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ் உருப்படியா சாப்பிடுவாங்கன்னா கிடையாது. ஏன்னா அங்க நின்னு அவங்களுக்கு அந்த அந்த ஸ்மெல்லே பிடிக்காம போயிடும், அந்த வாடை பிடிக்காம போயிடும், வாடை அடிச்சிடும். இவங்க சொல்றது எல்லாமே அந்த 2 பேருக்காக மட்டும் தான் சொல்றாங்க தவிர, நாங்க வந்து சமைக்கிறவங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணணும், 2 பக்கத்துல இருந்து யோசிக்கிறோம். இப்போ நீங்க அட்வான்ஸ்டா இருக்கீங்க, எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க. அதாவது முதல்ல ஒரு ஆள் பாயிண்ட் சொன்னாங்கல்ல, நாங்க வந்து ஃபுட் வேஸ்டேஜஸ் வந்து மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ அவங்க என்ன சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க, எது நம்மளுக்கு அன்வான்டடுங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாத நபர் கிடையாது. உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கு தான் பொண்ணு கொடுக்க போறீங்க. அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன சாப்பிடுவாரு தெரிஞ்சு தானே சமைக்கணும். அதுதானே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த ஒன் டே மீல்ல மட்டும் அது முடிஞ்சிடாது. தீபாவளி அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வராங்க மாப்பிள்ளை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 முறுக்கு சுட்டு கொடுக்கணும், 100 அதிரசம் சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பா அதுல வேஸ்டேஜ் வந்து இருக்கும். நம்ம வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 50 குறைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதனாலே எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு செய்யறப்போ அது கண்டிப்பா வேஸ்டேஜ் ஆக தான் செய்யும். அம்மா அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். யாரோ செயின் மோதிரம் அந்த நீங்க சொன்னீங்களா என்னென்னமோ அந்த பலகாரம்லாம் செஞ்சு 100 மாப்பிள்ளைக்கு அதிரசம் 100 முறுக்கு. அந்த மாப்பிள்ளைக்கு யாரும் திணிக்கல, யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க முறை நாங்கள் செய்கிறோன்ட்டு அவங்க தான் கம்பல்சரி எங்களை வந்து கூப்பிட்றாங்களோ ஒழிய எங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ கூட நாங்கள் அங்கே போயிட்டு கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம அதிரசம்லாம் கொடுக்கணுமே, என் சொந்தக்காரெல்லாம் இருக்காங்களே அதிரசம்லாம் கொடுக்கணுமேன்ட்டு எனக்கு மைண்டு அங்கே தான் போமா ஒழிய இல்ல யாரும் இப்ப நான் இவங்க கூட ஸ்டாண்ட்ல இருக்கேன். என்ன அப்படின்னா, திணிக்கல. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு மாப்பிள்ளையா போறப்ப நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கேட்கல. ஆனா பேரண்ட் சைடு கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கல. அவங்க யாரும் கேட்கல. சொல்றாங்க எங்க முறையை நாங்க செய்யறோம். இல்ல இப்ப உங்க வீட்டுல கேட்கல. ஆனா மெஜாரிட்டி என்ன வரும்னா, என்னடா பொண்டாட்டியில என்ன பண்ணாங்க ஐயோ அது கண்டிப்பா கேட்பாங்க சார். ஓ அவ்வளவுதானா என்ன 50 இது அது எதிர்பார்த்துறாங்க போல, எதிர்பார்த்துறாங்க சத்தியமா போல. இது கடையில வாங்க முடியாதா? இப்போ அவங்க சொன்னது எங்க வீட்லயே நடந்தது. நானா எங்க அம்மா வந்து அவங்க ஃபேமிலி இதுதான் கேரக்டர்னு தெரிஞ்சிச்சு. இதுதானே போய் நம்ம பொண்ணு இருங்க இதுதானே பொண்ணை போய் கட்டணும். இதுக்கு மேல செய்யறாங்க செய்யல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளவுதான். பேசி எதுவும் வரப்போறது இல்லை. அவரை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பேசுறது எல்லாருக்குமாக தான் பேசுறாங்க. எல்லாருக்காக பேசுறப்போ ஒரு சில வீட்டை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான் அது ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருமே வந்து இதை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட முடியாது சார். அவங்க சைடு இருந்து ஒரு பாயிண்ட் வச்சாங்க, யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போய் கேட்க மாட்டாங்க. என்னம்மா உன் மருமக வீட்டுல என்ன செஞ்சு கொடுத்தாங்க, என்னப்பா மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா கேட்பாங்க. அப்படி கேட்கவே இல்லை அப்படின்னாலும் இவங்க பேசுற சில வார்த்தைகள் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்களை புண்படுத்துற மாதிரி கண்டிப்பா அமையும். மொத்தத்துல அவங்கள வேலை செய்ய சொல்லிடக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய கருத்து. ஆனாலும் இதுல உள்ளடக்கம் என்னன்னா, பொதுவா பாசத்தை தான் நம்ம வந்து வாங்கிட்டு போறோம். மருமகள் வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்தாங்கங்கிற அந்த கேள்வி துணி தான் வேற. இது எங்க மருமக வீட்டில இருந்து கொண்டு வந்தது, அதனால நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு அந்த பாசத்தையும் அந்த ருசியையும் பகிர்ந்துக்கிடுது. ஆமா, நீங்க கட்டாயம் 100 அதிரசம் தரணும், 100 முறுக்கு சுட்டு தரணுங்கிறதுலாம் அது கந்து வெட்டி கொடுமைலாம் கிடையாது. இது
அவங்க வீட்டில் வந்து தந்ததை நாங்கள் வெளிப்படுத்துறோம், என் மருமக வீட்டில இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு. அது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான், பாசத்தினுடைய ஒரு அடிப்படை தான் அது, அந்த இப்போ கொண்டாட்டம்லாம். தீபாவளினாலே டக்குன்னு கிராக்கர்ஸ் தான் ஞாபகம் வரல, வெடி தான் ஞாபகம் வரும். வெடி வெடிக்கிறதுல 2 எமோஷன் இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, எவ்வளோ காசு சேர்த்து வச்சாலும் மொத்தமாக வெடியை வாங்கி என் வீட்டிலாண்ட குப்பை நிறையா இருக்குன்னு வெடி வெடிக்கிறவன் இருப்பான். இன்னொருத்தன் ஒரு வெடி வெடிச்சு இந்தா 1000 ரூபா போச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பான். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள்? உங்களுக்கு வெடி வெடிக்கிறதுல எப்படியாப்பட்ட இன்பம் இருக்கா, அல்லது காசு வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிற ஆட்களா நீங்கள்? நாங்க எப்படின்னா, பக்கத்து வீட்ல வெடிச்சிருப்பாங்க, அந்த குப்பையை எடுத்து எங்க வீட்ல போட்டுட்டு நாங்க வெடிச்ச மாதிரி காமிச்சுப்போம், அவ்வளவுதான். இது என்ன ஒரு நூறு புதுசா திருட்டா இருக்கு? இருக்காது. ஆமா. அப்படி இங்கே வாங்க, அவங்க சொல்றது அப்படி இல்லை, நம்ம வீட்டில் வெடிச்ச வெடியினுடைய துகள்கள் நம்ம வீட்டு முன்னாடி எப்படி கிடக்குதோ அதுதான் நமக்கு பெருமை. அதனால அடுத்த வீட்டுல இருந்து எடுத்து போடுறதெல்லாம் அதுல ஒரு அதிகப்படியான வெடி வெடிச்சிருக்கீங்களா? ஆமா. இப்ப சின்ன பிள்ளையில ஒருத்தன் கல் வெடின்னு சொன்னேன் ஆமா. முதல்ல. அவன் இந்த பாக்கெட்ல கல் வெடியை போட்டிருக்கான், அந்த பாக்கெட்ல வடையை வச்சிருந்திருக்கான். சூப்பர். வெளியே போகும்போது ஜாலியா போகும்போது எடுத்து கல் வெடியை தூக்கி கடிச்சிட்டான், ஆஹா. வடைக்குன்னு நினைச்சிட்டு. வாய் பிஞ்சு வாய் போச்சு. இதே வடையா சில ட்ராஜடிஸ்லாம் இருக்கும். நம்ம சந்தோஷமா விட்டுக்கிட்டு இருக்க அதே தருணம் இன்னொரு வீட்டு கூரையில போய் விழுந்துரும், தீ பிடிக்கும். அந்த சந்தோஷம் அப்படியே இதாயிரும். இதெல்லாம் கலந்தது தான் அந்த கொண்டாட்டங்கள்லாம். சார் இது ஒரு அறியாமை சார். இப்போ எங்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இருக்கு. இப்போ வெடி வெடிச்சா CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும், ஓசோன் லேயர் பாதிக்கப்படும், இதனால நம்ம என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் ஆகும், தண்ணியில பொல்யூஷன் வரும் பட்டாசு அப்படின்னு. வெடிப்பே மாட்டியா? அதாவது இவங்க சொல்ற அளவுக்கு இல்ல. அதாவது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி. இல்ல, அந்த ஓட்ட கதையெல்லாம் இப்ப இப்ப மலை வந்து ஏறிட்டு. அந்த பட்டாசு அந்த புகை இருக்கு இல்லையா, அந்த புகை இருந்தாலேயே கொசுக்கள் இல்ல. வராது. இது இது என்னடா புது பொருள்? ஆமா, கொசு வராது, இனிமே ஊருக்கே வராது கொசு. அந்த பட்டாசுடைய புகை ஐயா டெய்லி 2 அணுகுண்ட ஆமா. போட்டு பாரு. அதனால கொசு வராதுங்கிறது தான் அந்த வெடியினுடைய இது. ஆ. மழை காலத்துல கொசு வரும், பட்டாசு வெடிச்சோம்னா அது கொசு வராது. அதுக்காக வேண்டி தான் பட்டாசு வெடிக்கும். கொசுவே வராது. நம்ம மனுஷன் எப்படிங்க இருக்குது? அந்த ஒரு இல்ல, point இருக்கு. அது மாசு கட்டுப்பாடு. இப்போ 6 மணில இருந்து 7 மணி வரை தான் வெடிக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இதுல என்ன சந்தோஷம் இதை இருக்கு? நீங்க வச்சு விட்டு அப்புறம் அவங்க வெடி வெடிக்கலாம், அங்கிட்ட ஒரு குற்றத்தை வைக்கிறீங்க. அது தவறு. அது பட்டாசு வெடிக்கிறது அந்த புகையினால மூச்சு திணறுது, ம் வெளியே கூட போக முடியல, உள்ளதான் உட்கார முடியுது. ம் போக முடியல, வெளியே போக முடியல. பட்டாசு இதனால நீ பட்டாசு வெடிப்பே அடிக்க மாட்டியா? அதுதான் கேள்வி. வெடிப்பேன், வச்சுட்டு உள்ள வந்து உட்காருவேன். அதுக்கு காசை கரியாக்க கூடாதுன்னு ஒரு இதை சொல்லிட வேண்டியது. இப்படி யோசிக்கிறீங்களா? பட்டாசு வாங்கி வெடிச்சு காசை கரியாக்க வேணாம்னு யோசிக்கிறீங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இன்னைக்கு நான் மோஸ்டா அதை நான் பாக்குறேன். ஜென்சி கிட்ஸ் தான் நான் மோஸ்டா பாக்குற விஷயம். அது ஒரு 10 நிமிஷத்துல வெடிச்சிரும், அதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும்? அந்த வாழா 10,000 வாழா டக்குன்னு வெடிச்சிரும், அதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல சாம்பலா போகுது, அதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்? வீட்டுக்கு தேவையானது ஏதாவது இப்போ அந்த டைம்ல நம்ம பலகாரம் சேர்த்துக்கோ இல்லை வாங்கலாம், பிரச்சனை. கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சு சாம்பலா போய் கொஞ்ச நேரத்துல அது ஓரம் தள்ளிடுவீங்க, அவ்வளவுதான். அந்த ஓரம் தள்ளுறான் தம்பி கெத்து, அதான் தம்பி தீபாவளி. உனக்கு தீபாவளினா தெரியல. ஆக்சுவலா வெடிக்கிறது கூட ஓகே, அது வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே பேப்பரா இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். நம்ம வீட்ல உள்ள நம்ம அப்பா அம்மா தான் பண்ணுவாங்க. சோ அது அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் தரணும்? இன்னொரு விஷயம் இருக்கு. தீபாவளிக்கே ஆத்மார்த்தமான விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்டு அப்பா அம்மாட்ட அடி வாங்கி ட்ரெஸ் வாங்குவோம். அதை போட்டுட்டு வெளியில வெடி வெடிக்க போனோம்னு வச்சுங்களேன், திரும்ப வர்றப்ப சட்டை ஃபுல்லா ஓட்டையா இருக்கும். ஸோ அது மாதிரி புது சட்டையை போட்டு போய் ஓட்டையோட வந்த அந்த அனுபவங்கள், மெமரிஸ் இருக்கா? இல்லை, எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு அப்போ ஃபுல் ஃப்ராக் வாங்கி கொடுத்தாங்க. சரி. அண்ணன் வெடி வெடிச்சிட்டு இருந்தான், நானும் கூட இருந்தேன். அந்த வெடி வெடிச்சு அதோட ஃப்ராக் எல்லாம் எரிஞ்சு அந்த அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அடி வாங்கி அந்த அனுபவம்லாம் இருக்கு. பட்டாசு வெடிச்சு ட்ரெஸ்ல ஓட்ட வாங்கினவங்களாம் பேசலாம் ஜாலியா. நான் வந்து ஸ்ரீலங்கனால பாவாடை சட்டை தான் தச்சு தருவாங்க. அதாவது இந்த காட்டன் ட்ரெஸ்ஸில் தான், துணியில தான் தச்சு தருவாங்க. எங்களோட தம்பி வந்து பட்டாசு கொளுத்துறான், எனக்கு பயம். ஏன்னா நான் பொம்பளை பிள்ளை இல்லையா, எங்க அம்மா சொல்ல பொம்பளை பிள்ளை நீ போகாத அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் என்ன செய்வேன், டே நீ பத்த விட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சா ஒரேடியா பத்தி விட்டுட்டான். கையில இந்த கையெல்லாம் இப்படியே பத்தி சட்டை பாவாடையை பிடிச்சி எரியுது. காட்டன்றனால நான் தப்பிச்சுட்டேன். இதே பாலிஸ்டரா இருந்தா ரொம்ப விபத்தெல்லாம் நடந்துருக்கும். ஆமா, அன்னைக்கு தீபாவளி தான். தம்பிக்கு அடினா அடி, சரியான அடி. நான் சொன்னல நீ பொம்பளை பிள்ளை போகாதுண்டே, நீ எதுக்கு போனா அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு தீபாவளியை மறக்கவே முடியாது. ஐயா வச்சிருக்கு. ஐயா யாரும் வெடியை கொளுத்தி போட்டீங்க? புஷ்பானு ஒண்ணு வெடிச்சுனே இருந்தனா, அது ஆந்தி வெயிலே வெடிச்சு ஐயா மைக் இங்க வச்சுங்க, கை பஞ்சர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அன்னையில இருந்து நான் இன்ன வரைக்கும் பட்டாசே கை வைக்கல. சட்டை பஞ்சரான கதை இருக்கா? சட்டை எல்லாம் பஞ்சர் ஆகல, கை போச்சு, கைதான் போச்சு, சட்டை பஞ்சர் ஆகல. ஓகே. வெடியால எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. பட்டாசு, மிளகா பட்டாசு தான் வெடிச்சு
அது அந்த குப்பை வந்து அந்த ஷர்ட்டில் விழுந்து ட்ரெஸ்ஸை இங்கே வழுத்தாண்ட ரணமாகவே ஆயிடுச்சு, அது புண்ணாகவே ஆயிடுச்சு. அது நல்லா ஞாபகம் இருக்காது. எனக்கு எனக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மூமெண்ட்ல மேக்ஸிமம் மூமெண்ட்டு நான் வெடிச்சு ஓட்ட போடுறனோ இல்லை சட்டையில் அந்த காதை பற்றி அந்த ஊதுபத்தி பின்னாடி சுட்டிங்கன ஓட்ட விழுந்துடும் எனக்கு எப்போதுமே. இல்லைனா பசங்க பக்கத்துலேருந்து வச்சு அங்கங்கெல்லாம் ஓட்டையை போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அது இருக்கா? வெடிச்சா அது கண்டிப்பாக இருக்கும். புஷ்வா அந்த கம்பி மத்தாப்பு சுற்றுறப்போ மேலே விழுந்துரும். ரொம்ப இஷ்டப்பட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அது திடீர்னு ஓட்ட விழுகிற விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அப்போலாம் வந்துட்டு அந்த மசக்களி ட்ரெஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு நைட்டு புஸ்வானம் மீன்ஸ் அந்த மேலே போய் கலர் கலராக வெடிக்கும்ல, வெடிச்சிட்டு அழகா இருக்கே அப்படின்னு மேலே பார்த்துட்டே இருந்தோம். அந்த பொறி வந்து மேலே ட்ரெஸ்ஸில் விழுந்து ட்ரெஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 5 இயர்ஸா இல்லை 6 இயர்ஸான்னு தெரியல. அப்போ வந்துட்டு 6 இயர்ஸ் முன்னாடி கபாலி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் வரும். கபாலி ட்ரெஸ்ஸா? ஆமா, அதுல வந்துட்டு அவங்க ஹீரோயின் போட்ட ஒரு மிடி மாதிரி இருக்கும். அது வந்து அப்ப ட்ரெண்டான ஒரு ட்ரெஸ் தீபாவளிக்கு. ரொம்ப அடம் பிடிச்சி நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கினேன் வீட்டில். ஓகே. வெடிக்கிறதுக்காக வெளியே போனோம். எப்பவுமே வெடி வெடிச்சா சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் பெரிய ஊதுவத்தி இருந்தா அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி என் தம்பி வெளியே போயிட்டு வெடிச்சிட்டு உள்ள வந்துட்டான். நான் கரெக்டா உள்ள போறேன். அந்த பெரிய ஊதுவத்தி என்னோட கையாண்ட குத்தி என்னோட ட்ரெஸ் ஃபுல்லா ஓட்டாயிருச்சு. அதுக்கு வந்து அதுதான் வந்துட்டு ஒரு லுக்கான ஒரு இதுவே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோட கை தான். அதுவே இல்லாம போனது எனக்கு ரொம்ப அப்செட். வீட்டில் அடி வாங்கினீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன் அடி வாங்காம? அவனுக்கும் சேர்த்து விழுந்துச்சு, எனக்கும் விழுந்துச்சு. அடியெல்லாம் வாங்கினாதான் நீங்க வந்து ரியல் தமிழ் பண்பாடு சேர்ந்து உணர்த்தோம். அடுத்து அப்படியே மைக்கை பாஸ் பண்ணுங்க. ட்ரெஸ் வாங்கி ஓட்ட விழுந்தாதான் அந்த தீபாவளி நல்ல தீபாவளி. இல்லைன்னா ஆக்சிடென்ட்டாக ட்ரெஸ்ஸில் ஓட்ட விழுதா நம்ம மேலே பஞ்சர் ஆகுது, நம்ம மேலே நண்பர்கள் வெடி தூக்கி போட்ட மூமெண்ட் அது மாதிரி இது இருக்கா? தம்பி மேலே நிறையா தூக்கி போட்டிருப்பாங்க போல. சொல்லுப்பா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பட்டாசு வெடிக்க போனோம். அப்போ புது ட்ரெஸ் போட்டு போனேன். ஓகே. பட்டாசு வெடி பின்னா நான் ஊதி தீர்ந்து வச்சேன். நல்ல வேலை பட்டாசு வெடிக்கல இருப்பீங்க. பதிலுக்கு நான் வச்சு விட்டேன். பதிலுக்கு நீ இப்போ இன்னும் நல்லெண்ணெய் பிடிச்சோம்டா நீ. அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணு. அவருக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும். என்னோட தம்பி ஆக்சுவலாக இந்த போன தீபாவளியில் நடந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேங்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பின்னாடி பட்டாசு வச்சுட்டு இருந்தான். என்ன வைக்கிறேன்னு நினச்சிட்டு வச்சுட்டான். நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் திரும்புகிறோம், போஸ் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் திரும்புகிறோம். நடுவில் வந்து வச்சுட்டு போயிட்டான். எல்லாரும் கொடுக்கணும். அப்போ வந்து என்னாச்சு, என்னோட ட்ரெஸ்ஸும் என்னோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸும் ஓட்ட விழுந்திருக்கு. நீ அவன் வெடிக்கிற பட்டாசு எடுத்துன்னு வந்து வச்சா அவன் லாஸ்ட்டாக வெடிச்சா அது வேணும்னே பண்ணான் என் தம்பி. அதனால தம்பிகள்லாம் ஆனால் ரொம்ப அடி வாங்கணும். தம்பிகளால் பாதிக்கப்பட்ட அக்காக்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக உண்மையிலே வந்துட்டு வெடிச்சு ட்ரெஸ்ஸு இதாகிறத விட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊதுபத்தியால் நிறைய ட்ரெஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி என் தம்பி தான் ஊதுபத்தி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸையும் நாஸ்தி பண்ணிட்டான், என் ட்ரெஸ்ஸையும் நாஸ்தி பண்ணிட்டான். 2 பேரும் இன்னைக்கு செம்மாடி வாங்கணும். இப்போ உங்கள் 8 பேருக்கும் கடவுள் ஒரு வரம் கொடுக்குறாரு. உங்கள் 8 பேருக்குமே இந்த தீபாவளி உனக்கு என்னெல்லாம் வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உங்கள் கனவுல என்னெல்லாம் தோணுதோ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு. என்னென்னலாம் கேட்பீங்க? மகிழ்ச்சியான தருணத்தை மட்டுமே தாங்க. அதுக்கு ஏதாவது வேணும்ல? ஆமா, மகிழ்ச்சியான தருணம்ங்கிறதே மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியான தருணம்ங்கிறதே பலகாரம் கிடைச்சா மகிழ்ச்சி, பட்டாசு வெடிச்சா மகிழ்ச்சி, பேரப்பிள்ளைகளை பார்க்கறது, குடும்பத்தோட கொண்டாடுறது மகிழ்ச்சி. எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் அவங்க சொன்னாங்களா ஊதுவத்தி வச்சுட்டாங்க சட்டையிலலாம், அந்த மாதிரி எந்த அசம்பாவிதம் இல்லாமல் வெடி போட்டு அதை பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தால் ரொம்ப எல்லாருக்குமே அது அந்த எண்ணம் இருக்கும். அப்படி பார்த்தா என்னோட சைல்ட்ஹுட் கண்டிப்பாக நான் கேட்பேன். ஓகே, திரும்ப சைல்ட்ஹுட் போகணும். மேம் உங்களுக்கு? எனக்குமே அந்த சைல்ட்ஹுட் இது சைல்ட்ஹுட். ஓகே. அந்த கண்டிப்பாக என் கூட எங்கள் அப்பா வரணும்னு யோசிப்பேன். பழைய நினைவுகள் அப்படியே இருக்கணும்னு பார்ப்பேன். திரும்பவும் அப்பா இருக்கணும் தீபாவளிக்கு, பழைய நினைவுக்கு போகணும். சார் அப்படியே எங்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட வந்துடுவான். கடவுள் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, நீ என்ன கேட்டாலும் கிடைக்கின்றாமா அவனை, என்ன வேணா கேளு தீபாவளிக்கு, என்ன கேட்பேன்? தீபாவளிக்கு ஒன்றும் கேட்க மாட்டேன். கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அதான் நினைப்பேன். கூட ஃப்ரெண்ட்ஸு கடைசி வரையும் கூட இருக்கணும். அவங்க எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து தீபாவளிக்கு எல்லாரும் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதோட சேர்த்து கொண்டாடணும். இன்னொரு விஷயம் வந்துட்டு என் பாட்டி அவங்களோட தீபாவளி கொண்டாடணும். அவங்களும் இப்போ என் கூட இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு என்னோட அத்தை மாமா அவங்களோட தலை தீபாவளி அப்போ அவங்க கொண்டாடினாங்களோ இல்லையோ நான் கொண்டாடினது ஜாஸ்தி. அதனால அவங்களும் இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி எனக்கு நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு நாள் தீபாவளியா வேணும். முழுக்க இரவா இருக்கணும். அது மட்டும் கேட்கல. 4 பேர் பேசிட்டோம். எனக்கு வந்து எங்கள் தாத்தா கூட திருப்பி இருந்து தீபாவளி இன்னொரு நாள் கொண்டாடணும்னு ஆசை. அதாவது அவங்க இருக்கும்போது அது அந்த அருமை தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் திருப்பி வந்து எனக்கு கூட கொண்டாடிட்டு திருப்பி போனா அந்த மாதிரி ஒரு வந்தா அப்படி கேட்பேன். நான் கேட்கணும்னா 5th படிக்கும் போது பண்ண அந்த தீபாவளி செலிப்ரேஷன் எனக்கு இப்போ எப்படி வேணும்னு. ஆனால் மோஸ்ட்டாக மெமோரிஸ் தான் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து வேற எதுவும் தேவை இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸு, நகை, காரு, பைக்கு, ஸ்கூட்டி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க சார். அப்படியே அங்கே
கடவுள் வந்து சொன்னார்னா ஐயா மைக் வச்சுங்க. எல்லாரும் ஈவனாக தீபாவளி கொண்டாடணும். உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் போகாதீங்க. நான் அப்படிதான் கேட்பேன். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தீபாவளி கொண்டாடணும். ஓகே. இல்லை இந்த நிகழ்ச்சி எப்போ ஒளிபரப்பாகும்? அது ஏன்னா கடவுள் வந்து இன்னைக்கு இந்த சமயத்தில் என் வீட்டில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ கடவுள் என்ன கேட்டால் கொடுப்பாரு நீங்களே. எனக்கு இன்னும் ஒரு தலை தீபாவளி கொண்டாடணும் ஆசையாக இருக்கு. ஆமா ஆமா அதே ஃபேமிலியோட தானே சார். சார் எனக்கு என்னன்னா என்னோட அப்பா திரும்ப கிடைச்சி என்னோட சொந்த நாட்டுல நான் இந்த தீபாவளியை கொண்டாடினா ரொம்ப அருமையா இருக்கு. இலங்கையில். இலங்கை. ஐயா உங்களுக்கு 1000 குழந்தைங்களோட ஒரு தீபாவளி. 1000 குழந்தைகளோட? ஏன் அப்படின்னா அந்த ஐயா, யார் தீபாவளி வந்து தீபாவளி பண்டிகையில் நேயர் விருப்பம் இருக்கு இருக்கா? எல்லாமே நம்ம குழந்தைங்க. எல்லாமே நம்ம ஓகே. ஒன்வன்ல குழந்தையில என்ன இருக்கு? ஓகே. இப்போது இந்த தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வரும்போது இந்த ட்ரஸ்ட்டில் இருந்தெல்லாம் சில இது கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து இப்போது வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ள விஷயங்கள் வேறு, ட்ரஸ்ட்டில் இருக்கிற பிள்ளைங்க அவங்க எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்கன்றது அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து ஒரு 1000 குழந்தைங்களோட ஒரு தீபாவளியை நான் கொண்டாடணும்னு கேட்பேன் கடவுள் நினச்சினா. எனக்கு அவங்க ரீவைன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்போ எப்படி கொண்டாடுவோம், வெல் செட்டில்டாக தீபாவளி கொண்டாடணும் அந்த மாதிரி. ஓகே. இப்போ ரீவைண்டுங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டா, ஏன்னா எல்லாரும் ரீவைண்ட் சொல்கிறாங்க, ரீவைண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டோம் 4 பேருக்கு மட்டும் ஓன்லி நீங்கள் எதாவது கேட்கலான்னா என்ன கேட்பீங்க? ரீவைண்ட் இல்லை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் முன்னாடி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஓகே ஓகே. 3 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படி அந்த வெல் செட்டில்டாக தலை கொண்டாடுறோம். தீபாவளி சொன்னோன்னே அங்கே அந்த வைப்புக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நமக்கு கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் நம்ம என்னோட ஓன் மணியில் இப்போ பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் என்னோட மணியில் தான் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து நான் தீபாவளிக்கு ஊருக்கு போனாலும் போகலாட்டியும் என்னோட மணியில் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதே எனக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோட இதில் நான் வந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணணும், அது மட்டும் தான் கேட்பேன். வாரணா சொல்லும். எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். ஓகே. இடையில தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி தனியாக எல்லாமே தனியாக வந்துட்டோம். அது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி எனக்கு பரம் ஒன்று வந்ததுன்னா கூட்டு குடும்பமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுவும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என் கூடயே இருக்கணும். அந்த ஆசை யாருக்கும் இதுவும். நீங்கெல்லாம் ஜென்சில கிட்ஸோட அருமை தம்பிக்கு மட்டும்தான் சார் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அதோட நன்மை எல்லாம். அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாள் அவங்க நமக்கு செஞ்சாங்க. அதை விட நம்ம அவங்களுக்கு செய்கிறதுல நமக்கு பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. போன வருஷம் தான் நான் அது ஹாப்பினஸை வந்து உணர்ந்தேன். என்னோட காசில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறது. ஸோ இதே மாதிரி எனக்கு வர தீபாவளியும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். லாஸ்ட்ல எல்லாரும் கட்சி மாட்டோம், எங்க கட்சிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அமேசிங்காக நம்ம பேசணும். அதாவது ஒரு பக்கம் உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய 80s, எங்ககிட்ட உணர்வு இருந்தாலும் அதே நேரம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி. ஆனால் உங்ககிட்ட நான் வந்து பொதுவாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்தளவு உணர்வுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவங்களும் அந்தளவு உணர்வுக்கு இடம் கொடுக்குறாங்க. உணர்வுக்கு இடம் கொடுத்து நாங்கள் வந்து ஃபெல் டவுன் ஆகிடக்கூடாது, நாங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க பேசுகிறாங்க. இதனால இந்த 2 அணியிலேருந்தும் சிறந்த பேச்சாளர்னு ஒருத்தவங்களை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எல்லாருமே சிறப்பாக தான் பேசுனீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட மெமரிஸும் ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட்டு. எனக்கு மறுபடியும் ஒரு பக்கம் இந்த பக்கம் 90ஸ்க்கு போன ஒரு வாழ்க்கையும், இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக 2Kல வாழ்ந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையுமா இருந்தது. ஆனால் 8 பேருக்கும் கொடுத்துட முடியாதுல்ல, கம்பெனி கொடுக்கும் பொருள் அப்படிங்கிற மாதிரி 2 பேச்சாளரை தேர்ந்தெடுக்கும். முதல்ல ஜென்சி கிட்ஸ்லேருந்து நந்தினி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த பக்கம் நம்ம 80s கிட்லேருந்து மீண்டும் ஒரு தலை தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஐயா இருக்கு. கம்பல்சரி இந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்க வீட்டில் டிவி ஆஃப் ஆனாலும் யூடியூப் லிங்க் யாராவது அவங்க வீட்டு நம்பர் வாங்கி அனுப்பிச்சிருங்க. குறிப்பாக அந்த ஷார்ட்ஸ் போட்டு தீபக் அனுப்பிச்சிரு. ஐயா இருந்தாங்க. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அதே குடும்பத்தோட மறுபடியும் தலை தீபாவளி கொண்டாட வாழ்த்துக்கள். வேற வழி இல்லை ராசா, அதுதான் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றி அரங்கத்துக்கு வந்த எல்லாருக்கும். உங்களோட அன்பான ரொம்ப இனிமையான நினைவுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மனசுக்குள்ள வச்சிருந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி மட்டும் இல்லாமல் எல்லா தீபாவளியும் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நான் வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.